இனிய மாலை வணக்கம். 18/5/2025 மாலை சரியாக 3:30 மணிக்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே வட மாவட்டங்களில், குறிப்பாக மத்திய உள்பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையாக பொழிந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் ஓரிரு நாட்கள் கனமழையாக தொடரக்கூடிய இந்த மழைப்பொழிவு மேலும் 24 தேதி வரை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது எதன் காரணமாக அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதாவது வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் மற்றும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு தெற்கு காற்று மற்றும் மேற்கு காற்று, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, கிழக்கு காற்றின் சந்திப்பினால் நமக்கு அவ்வப்பொழுது மழைகளை வாரி வழங்கி வருகிறதா சொல்லணும். கோடை காலத்தில் இப்படி ஒரு மழையா அப்படின்ற அளவுக்கு நான் சொன்னது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது. நேற்றைக்கு அதிகபட்சமாக மிக கனமழையாக அப்படின்ற மாதிரி 12.2 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒகேனக்கல் பகுதி, தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான பகுதிகளில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிய சூழ்நிலை. அதிகபட்ச மழைப்பொழிவு அங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. இன்னும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பரவலான மாவட்டங்களில் இது பார்த்திங்கன்னா நான் இந்த குறிப்பிட்ட அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும்தான் இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் ஏராளமான இடங்களில் 70 மில்லிமீட்டர் அளவிற்கும் 90 மில்லிமீட்டர் அளவிற்கும், அதாவது இந்த கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில், நாமக்கல் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. இன்னும் ஏராளமான இடங்களில் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு குறிப்பிட்டு அந்த மத்திய உள்பகுதிகள் அப்படின்ற மாதிரி பகுதிகளில், வட மாவட்டங்களில் வடமேற்கு அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சுழற்சியானது நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்குது. அந்த சுழற்சியின் கட்டுப்பாட்டாக அது ஓமன் வளைகுடா பகுதி வரைக்கும் சென்று அது காற்றின் திசைப்போக்கான திரும்பி தெற்கு வழியாக, அதாவது தெற்கு காற்றாக நமக்கு தெற்கிலிருந்து அரபிக்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி சுழன்று வரக்கூடிய ஒரு காற்றும், மேற்கு காற்று அவ்வப்பொழுது இடைமறித்து தென்மேற்கு பருவமழை போன்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு வெப்பச்சலன இடிமழை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தெற்கு காற்றின் உள்ளீடு நமக்கு தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இந்த மாவட்டத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக அப்படின்ற மாதிரி அந்த மழையை உள்ளார கொண்டு போய் அப்படின்ற மாதிரி குவிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதாவது வரும் மணி நேரங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும், அதே மாதிரியாக வட மாவட்டங்களில் தற்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாக தொடங்கி இருக்கிறது. அதாவது 1 மணி 1:30 மணி வாக்கிலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகி தொடங்கிடுச்சு. வேலூர் மாவட்டத்தின் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இந்த மழை மேலும் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக தீவிரமடைந்து மத்திய பகுதிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சேலம் உள்ளிட்ட ஈரோடு, நாமக்கல், அந்த கரூர் ஜோன்ஸு, இப்படி திருச்சி, தஞ்சாவூர், குறிப்பாக தெற்கு டெல்டாவிற்கு அதிகாலை நள்ளிரவு வேளையில் நமக்கு கனமழையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும். கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலத்தின் பகுதிகள் உட்பட விழுப்புரம், இப்படி வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே நல்லதொரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெறும். தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கல்வராயன் மலைப்பகுதிகளிலேயும் மழைப்பொழிவானது துவங்க ஆரம்பித்து விட்டுன்னு சொல்லலாம். அங்கே அங்கேருந்து படிப்படியாக தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகி மாலை முன்னிரவு வேளையில் நல்ல மழைப்பொழிவாக மத்திய பகுதிகளில் கொடுத்து அது தெற்கு டெல்டாவில் நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தென் கடலோரங்கள் வரைக்கும் அவ்வப்பொழுது, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து இந்த நிகழ்வு அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த நிகழ்வு மேலும் அது நெருங்கி வர நமக்கு சென்னையில், அதாவது நாம் சொல்லியிருக்கோம், இந்த நிகழ்வு நெருங்கி அந்த காற்றின் ஏற்றமானது அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கண்டினியூஸ் ரெயின்ஃபாலாக கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 19 இந்த தேதிகளில் 18, 19 இந்த 2 நாட்களில் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு நெருங்கி அது நமக்கு மழை கொடுக்க போகிறதுன்னு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ வடகடலோரங்களில் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது அவ்வப்பொழுது அப்படி தெற்காந்திர வழியாக கரையை கடந்தாலும் அது அரபிக்கடல் சென்று தீவிரமடைந்து அது குஜராத் பகுதிகளில் மீண்டும் கரையேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையை கேரளாவிற்கு வலுவடைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அங்கே அதிகபட்ச மழைப்பொழிவாக நல்ல கனமழை, மிக கனமழையாக பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மழை அதனுடைய தாக்கமே நமக்கு பார்த்திங்கன்னா 24 தேதிகளுக்கு பிறகாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் நமக்கு அந்த கேரளாவில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு, அந்த சாரல் துளிகள் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது சேலத்தை தாண்டியும் மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி, நான் ஒரு மையமாக சொல்கிற பகுதி அது
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தாண்டி அவ்வப்பொழுது அதனுடைய தாக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்தளவுக்கு வலுவான மழைப்பொழிவு கேரளா பகுதிகள், ஒட்டுமொத்த அரபிக்கடல் கடலோர பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அடுத்தடுத்து வரும் நாட்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெப்பமும் அவ்வப்பொழுது தணிந்து காணப்படும், மழைப்பொழிவும் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் அவ்வப்பொழுது தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நாம் குறிப்பிட்டிருக்கபடி நாம் அறிவித்தபடியே அது 16-17 தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு தொடரும் என்று சொல்லியிருந்த சூழ்நிலையில் மழைப்பொழிவான தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கும் மழைப்பொழிவு எங்கே அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. வெப்பமும் புழுக்கமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மீண்டும் மாலை இரவு இடிமழையாக காற்றுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.